ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் பூண்டு சாதத்தின் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 3 பேர் சாப்பிடுന്ന அளவுக்கு சாதம் எடுத்துருக்கு. அது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு 150 கிராம் பூண்டு ഞാൻ തോല് കളഞ്ഞെടുത്തിருக்கு. அது அதில் போட்டுக்கலாம். அது தோலோட கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது கூடவே நான் தோல் இல்லாமல் தான் நான் எடுத்திருக்கு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 8 காஞ்ச மிளகாய். அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே சேர்த்து இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி பூண்டு நல்ல ப்ரௌன் நிறம் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரை மிக்ஸ் பண்ணோம். அது கூடவே ஒரு 10-12 வேர்க்கடலை போட்டிருக்கு. வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், நம்ம தேவை இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க, அது போடணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ப்ரௌன் நிறம் ஆகுன வரை நம்ம வதக்கிக்கோங்க. இந்த கலர் വരുന്നതും நம்ம അതൊരു പാത്രത്തിലേക്ക് எண்ணெய் இல்லாமல் அது மட்டுமா ஒரு பாத்திரத்திലേക്ക് மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வைக்கணும். இது ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அந்த மசாலா பொடி இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். அதங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தாளித்த கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. அது அந்த எண்ணெயில் போட்டு நம்ம அந்த தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நமக்கு தெரியல அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வதக்கினதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கு. நெய் கூட நமக்கு ஆப்ஷனல் தான், நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுன ஆயிலே போதும். நெய் இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காகத்தான் போடுனது. அது போட்டு அது கூட நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 3 தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. அது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு நான் சாதத்தில் போட்டு தான் வடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கு. நீங்கள் உப்பு போடாமல் சாதம் வடிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நம்ம இதெல்லாமே இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக விடலாம். அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். அது ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துடும். அது எல்லாமே சேர்த்து ஒன்றாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நம்ம மசாலா அரைச்சி வச்சுக்கிற மசாலா போட்டுக்கலாம். அதுவும் அதோடவே சேர்த்து இதே மாதிரி எல்லாமே ஒரே ஈவன் ஆகுன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரே அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற வச்ச பிறகு நம்ம சாதத்தில் போட்டுக்கலாம். சாதம் நல்லா ஆறின சாதம் தான் இருக்குது. அது கூடவே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை இந்த சாதத்துக்கு. அப்படியே வெறும் இந்த சாதமாயிட்டே நம்ம சாப்பிட்லாம், சைட் டிஷ் இல்லாமல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது ஸ்கூலில் எடுத்துகிட்டு போனதுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லொரு லஞ்ச் இது. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.